இது ஷோ ஆரம்பிக்கும் போதே என்னைய பிடிச்சி இருக்கிறீங்களே, நான் என்னன்னா பண்ணுவேன்? நம்ம உள்ள போய் பேசிடுவோம் முதல்ல. ஓகே பிக் பாஸ், அன்புள்ள சபரி, ஹவர் யூ? ஃபைன். இப்போ உள்ளே போய் ஸ்டோர் ரூமில் என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன அரோரா, என்ன ஒரு புன்னகை, என்ன காரணம்? நேற்று பார்வை போட்டு பொலன்னு பொழந்தீங்கல்ல, அந்த சந்தோஷம் என்னால தாங்க சொல்லிட்டு நான் சொல்றேன். நீ என்னை சொல்றல்ல, அதுக்கு தான் நானும் சொல்றேன். அடியே பரடேஸ் பே மோலஸ், பேசாம போரி உயிர் எடுக்காம. நானே தலைவலி உட்காந்துருக்கேன், வந்துட்டு நொய் ஈண்டுட்டு போய் தோட எங்கிட்ட முதல்ல வெளியே என்ன நடக்குது? இல்லை ஏன் போனாங்க? கையை இங்க ஆலயம் வரைக்கும் சும்மான கிடக்கணும். போயிட்டு உடச்சிக்கிட்டே இருந்தா ஓடிட்டாளுங்க. இந்த நாய் பண்ற அழைக்கலாம் இதில் வேணும் கம்ப்ளைண்ட் வந்து வெறுமை. நம்ம நாட்டு இளவரசிலாம் எதிர்நாட்டு டேரக்டர் தான் சார். டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உன் அல்ப குச்சி தான் எல்லாத்துக்குமே தெரியுமேடா. அப்படியே யாராவது ரீல்ஸ் பண்ணோம்னா அவங்ககிட்டே போய் நேரம் பர்மிஷன் கேட்டுருவேன் சார். ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி நல்லா போச்சு சார். ரெண்டாவது டே பெரிய பிளானா போனேன், ராஜாவை மாத்திட்டாங்க, நான் மந்திரி ஆயிட்டேன் சார். என் மொத்த ஆசையே மண்ணை தூக்கி போட்டுட்டாங்க சார். என் தலையை பிடிங்க, நான் என்ன பண்றது சொல்லுங்க? மந்திரி ஆன உடனே இதெல்லாம் முடியாது. நான் நடிப்பு அழகன், ஏன் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும். நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். பக்கத்து நாட்டில் எட்டி பார்த்தீங்க உங்க இளவரசி போய் பேசுறத? எட்டிலாம் பார்க்கல சார், உட்காந்து தான் சார் பார்த்தேன். நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஈட்டுற வேலையெல்லாம் நீ நல்லா அனுப்பியிருக்கு. ஆனா பயகுள்ள ஆடாத ஆட்டம்னு ஆடிப்புட்டு இல்லை ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி நின்றுகிட்டு இருக்கான் பாத்தியா? இந்த மூஞ்ச பார்த்தாதான் வெறியது. இந்த வாரத்தோட இறுதி இல்ல யாராச்சும் ஏதாவது சொன்னா அவங்க சொல்லாததே நீ அதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி அவங்களையே ஏமாத்தி கேள்வி கூட்டுறதுதான் உன்னோட திறமை. என்னோட கவசம் அப்படின்னு பார்த்தா தாண்டி போக மாட்டீங்க. என்னோட கேட்ட கேள்விக்கும் நீ சொன்ன பதிலுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா? பைத்தியக்காரன் மாதிரி என் டாவர் வரைக்கிட்டு இருக்க. யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்கிறீங்களோ அவங்கள சென்டரா உட்காருங்க. அப்படியே உட்காந்து 2 சனி இல்ல ஒரு சனியை ஒளிஞ்சிருச்சுடா. முடிவு அவன் பிறந்துருச்சுடா. இனி கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்டா. நீ இல்லாம நான் இங்க எப்படி இருக்க போறேன்னே தெரியலனே. அடி பாவி, நீ ஊழ வேணா அப்படி நீ கிளம்பி போ. யாரு வேணாம் போனே என்ன ஒரு பிளான் பண்ணி 60 நாள் இருக்குன்னு வந்துட்டு 40 நாள் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நாயே உன்னை ஊரெல்லாம் உள்ள விட்டு வச்சிருந்தே பெரிய இது லாடு மாதிரி பேச்சு மசூல் வேற.